Hi, good morning, my dear beautiful peoples and my dear beautiful viewers. At the same time, my dear beautiful, great, the wonderful, excellent, marvelous students. ஓகே, வழக்கம் போல தான் இன்னைக்கு நான் இந்த ரோபாட் இதான் மனுஷங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்கல்ல. ரோபோட்டை வச்சு போய் நம்ம இன்னும் இந்த சமுதாயத்தை உலகத்தை நம்ம ஆட்டி படைக்கலாம். ரோபோட்டுங்களை வச்சு இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கலாம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இனிமேல் என்னத்துக்கு மனுஷால் என்ன வேலையாக செய்கிறான், வேலை செய்ய மாட்டலாம். ஆமாம் இடக்கு முடக்கான எல்லா வேலையும் செய்வாங்க, பட் வேலை செய்ய மாட்டான். பொருளாதாரம் எங்கேயோ டவுனாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ரோபோட்ஸுங்க என்ன பண்ண போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சேம் டைம் நாளாகவே எப்போ பார்த்தாலும் காலையில் என்னமோ பெரிய எதையோ கருமத்தை பேசின்னு கிடக்கிறான்னு நீங்கள் நறுக்கலாம். அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். இப்போது உங்களில் ரொம்ப பேர் இதை என்னது நாலு கேட்டதோ தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சின்னு போராடின்னு இருப்பேங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய சாய்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? அப்போது உங்களுக்கு சப்போஸ் என் மேலே கோபம் வரும்னு வைக்கலாம். என் மேலே பயங்கரமான கோபம், எப்போ பார்த்தாலும் இந்த பிளேடாக போட்டு அருன்னு அருகுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோபம்னு வைக்கலாம். ஜஸ்ட் டேக் எ பேப்பர் அண்டு பேனாடுங்க, எடுத்துகிட்டு அப்படியே உங்களால் அவ்வளோ என்னை கழுவி 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 ஊச முடியுமோ அந்த மாதிரி கட்ட வார்த்தை, அப்புறம் வேறு நல்லது கட்டுறது அது எழுதுங்க. அப்படியே என்ன பண்ணி இந்த புறம்போக்கு வேலைக்காக துப்பு கட்டவன் காலங்களையாக வந்துட்டான், தாலியாக அறுக்கிறான் சொல்லிட்டு உங்களுக்கு என் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் அப்படியே ஒரு பேப்பரில் ஃபுல்லாக 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு தடவை படிங்க. அப்படியே டாராக கீழ்ச்சி தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடுங்க. யூ ஃபீல் பெட்டர். செம்மையாக ஆகிடுதுங்க. அந்த டென்ஷன் போயிடும், அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும். தென் ஓகே நம்ம லைவாக இருக்கும், அதான் முக்கியம். இன்றைக்கி நான் ஒரு பாடல் எம்ஜி ராமச்சந்திரனுடைய படத்துலேருந்து ஒரு பாடல் எடுத்திருக்கேன். இட்ஸ் அ ஹாப்பி சாங். அது கொள்கை பாட்டோ தத்துவ பாட்டோ இல்லை, நேற்று இன்று நாளை படம் பேர். அதுலேருந்து தான் நான் ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னால் அதை வச்சுக்கிட்டு தானே இதை ஓட்டுறேன். ஆ விஷயத்தை நைஸாக தள்ளி ஓட்டும்ல. எப்படியாவது உங்கள் மேலே அப்படியே என் வார்த்தை என் மனசுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் அப்போ உங்கள் மேலே தள்ளி விட்டுணும்ல. அப்படி தள்ளி விட்டுறதுனா நான் ரிலாக்ஸ் ஆவேன். ஸோ இது ஒரு குட் சாய்ஸ் தானே. யூடியூப் பிளாட்ஃபார்ம் காசு பணமா ஏன்னா வியூஸ் வராது, அவ்வளோதான். வியூஸ் வரும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு, காசு வரும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாராவது நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நல்ல விஷயங்கள் லைக் ஃபிலாசபி இல்லை தத்துவம் இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை புத்தி சொல்கிற மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா லட்சம் ஜென்மனாலும் உங்களுக்கு 10 பைசா வராது. வேறு சம்பாதிக்கிறதுக்கு தான் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியாததா? வா, 1 லேக் வியூஸ் வர வைக்கிறதுக்கு 10 மில்லியன் வியூஸ் வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, நமக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டாய்லெட். இன்னும் டாய்லெட் தாங்க கக்கூசு. ஆமாம், கக்கூசுங்க. டாய்லெட்டு அது இல்லாத எவ்வளோ வீடு இருக்குது. ஆமாம், எவ்வளோ வீடு நீங்கள் பார்க்கலாம். கிராமம் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், எங்கேயாவது பாருங்கள் நிறைய. ஆமாம், நிறையா டாய்லெட் இல்லாத வீடு ஏகப்பட்ட வீடு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். அந்த ரயில்வே அந்த ட்ராக் ஓரத்தில், அப்புறம் ஏரியா, அந்த குளத்தாண்ட வேறு அங்கங்கே ஃபுல் வேர்ல்டு பூரா நீங்கள் பாம்பேலாம் நாரும் ஏகப்பட்ட. சென்னை ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்த்துலலாம் ஐயோப்பா ரொம்ப கஷ்டம். அது விட்டுருங்க. அப்போ இந்த டாய்லெட்டு இல்லாத எவ்வளோ வீடு இருக்குது. ஆனால் நோய் மாத்திரை பிறப்பு இறப்பு இல்லாத வீடு இருக்குதாங்க. நோய், அப்புறம் மாத்திரைகள், பிறப்பு இறப்பு இல்லாத வீடு எதாவது இருந்தால் சொல்லுங்களேன். நான் ஒரே குழப்பமாக இருக்குதுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, அது என்ன சொல்லுங்கள். ஆமாம், அது மாதிரி இந்த ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம இப்போ போருக்கு போகிறோன்னு வச்சிங்களேன். போரின்னு வார், சண்டைக்கு போகிறோம்ல. சண்டைக்கு நம்ம போகிறோன்னு சொன்னாக்கா
அதுக்கு முன்னாலே நமக்கு வந்து ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் மாதிரி சில விஷயம் நமக்கு தெரியும். நம்ம மனசாட்சியே சொல்லுவோம், ஐயோ நம்ம தோற்றுடுவோம், போருக்கு போனால் நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாக்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. போருக்கு போனால் தோற்று விடுவோம் என்று தெரிந்தால் போருக்கு போகக்கூடாது. போருக்கு போனால், வாருக்கு போனால் நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அங்கே போய் அங்கே சாகணும். போனால் தோற்றுடுவோம், செத்து போயிடுவோம். அது எதுக்கு போனால், அது கூட போகாமல் இருக்கிறது பெஸ்ட். என்னுடைய கருத்து இது. இதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்க, ஆமாம், அங்கே போய் சாவது விட புத்திசாலித்தனமா, அடப்பைய நான் போருக்கு வரல ஒன்றுக்கு வரலன்னு புத்திசாலித்தனமா. ஆமாம், அழகாக நோய் நொடி இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, தொல்லை இல்லாத, ஏதோ ஆமாம் யாரையும் நீ ஆட்டோ போடல, கஷ்டம் கொடுக்கலன்னா உங்களுக்கு பெருசாக கஷ்டம் வராது. அப்படியே நீ அப்படியே வந்து இப்போ ஆமாம் எவன் சத்தான் எவன் வாழ்ந்தான்ற பிரச்சனையெல்லாம் தயவு செஞ்சு நம்ம யாரும் எங்களுக்கு நம்ம பார்க்கறது கிடையாது. அவன் வாழ்ந்தான், எவன் சத்தான், போனான், வந்தான், நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம அதில் ரொம்ப ஜாஸ்தி உள்ளே போயிட்டுன்னு வைங்களேன், தென் சோத்துண முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சமுதாயம் அப்படி இருக்குது. எல்லாருமே ஆமாம், குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லை. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஆமாம், குற்றம் என்றால் அதை உடனே வெளி உலகத்தாருக்கு, உலகத்தில் எந்த மூலையில் எவர் இருந்தாலும் அவர்களுக்கு அதை நம்ம காண்பிக்கணும். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கணும், மீடியாஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த குற்றங்கள் தடுக்கப்படும். ஐயோ இந்த மாதிரி நம்ம ஒரு தவறு செஞ்சால் அதை உலகம் பூரா பரப்பி விட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கணும். அதுக்காக அதை நம்ம தவிர்த்து விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இன்றைக்கி சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இவ்வளோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இருந்தது. இவ்வளோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், பயங்கரமான சாம்ராஜ்யங்கள். இப்போ நாகரிகத்தையும் நம்ம எகிப்திலேருந்து கற்றுக்கிட்டுன்னு சொல்கிறோம். எகிப்தில் அவங்க எப்பா, எகிப்தில் அவங்க கும்பிட்ட சாமிகள் இருக்க, ஐயோ எவ்வளோ சாமிகளை கும்பிடுவாங்களாமா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், புத்தகங்களில் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம், இந்த உலகம் ஆமாம் ஒரு விஷயத்தை உலகம் மறந்து விடக்கூடாது. அதாவது நாம் எல்லோருமே இறந்து விடுவோம். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே செத்துடுவோம், இறந்துடுவோம், நிச்சயமாக வாழ மாட்டோம். அப்போ நமக்கு தெரியாமலும் பெரிய பெரிய ராஜ்யங்கள், ஆமாம், நமக்கு தெரியாமலும் பெரிய பெரிய ராஜ்யங்கள், இந்த 5 அல்லது 5 10 100 1000 யாருக்கு தெரியும், எவ்வளோ ராஜ்யங்கள் அழிந்து போய்விட்டது என்பது மட்டும் உண்மை. இந்த கட்சிகள் பார்த்தீங்களா, கட்சிகள் எப்படியா, எண்ணில் அடங்காத கட்சிகள் உலகத்தில், அந்த மாதிரி எண்ணில் அடங்காத ராஜ்யங்கள்லாம் அப்படியே நாசமாக போயிடுச்சு. அதனால் சும்மா நீ நம்ம பிறந்தது இறந்து போவதற்காக தான் இந்த சின்ன வாழ்க்கையாக இருக்குது. ஒரே உலகத்தான், அந்த சின்ன வாழ்க்கை, இந்த சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம தயவு செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதன்படி போகணும். பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் கண்டிப்பாக உதவாது. அந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க, மறுபிறவி என்பார்கள், தேவன் என்பார்கள், தேவதைகள் என்பார்கள், ஜோஷியம் என்பார்கள், பரிகாரம் என்பார்கள், நோய்கள் என்பார்கள், டாக்டர் என்பார்கள், பேய்கள் என்பார்கள், பேய்களை ஓட்டுபவர்கள் என்பார்கள், உயர்ந்தவன் என்பார்கள், தாழ்ந்தவன் என்பார்கள், ஜாதி என்பார்கள், மதம் என்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் நோய் வரும்போது, பசி வரும்போது, ஆமாம் சொல்கிறோமே பொறுமை வருமே, அந்த நோய் வரும்போது, பசி வரும்போது மட்டும் ஆமாம் யார் எவர் எதையும் பார்க்க மாட்டோம், நல்லா பார்க்கணும். ஆமாம், இந்த நோயும் பசியும் வரும்போது, நீ யார், நீ எந்த ஜாதிப்பா, நீ என்ன ஊருப்பா, உன் பிளட்டு என்னப்பான்னு கேட்போம்மா, கேட்க மாட்டோம். ஒரு உடலில் பாதிப்பு ஏற்பட்டு கண், காது, கை, கால், இதயம், கிட்னி, ஈரல், ரத்தம் எது தேவையோ, ஆமாம், எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், புரோக்கர் யார், எதுவும் சரிபாடவில்லையா, சரி கடத்தி கொண்டு வா. ஆமாம் புரோக்கர் கேட்குற யாருமே இல்லையா, ஒன்றும் தகவல் தெரியல, சரி தூயினாயா, கத்தினுவாயா, ஆமாம் கடத்தி கொண்டு வா, திருடி கொண்டு வா. என்னடா பொல்லாத உலகம். அப்பா பெரிய உலகம், என்னப்பா பெரிய உலகம், என்னடா பொல்லாத வாழ்க்கை.
அட என்னடா அந்த மாதிரி. ஸோ இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொல்லாத உலகம் இருக்கு, இந்த பொல்லாத உலகம், இந்த பொல்லாத உலகம் எவரும் நில்லாத உலகம். யாரும் நின்று பேச மாட்டான், ஓடிட்டே இருப்பான். என்ன சிந்தனையில் ஓடுறான்னு தெரியாது. கனவு கற்பனைகளில் வாழ்பவன் தானே, அப்படியே ஓடிட்டே இருக்கிறவன் தானே. ஸோ அப்போ எவரும் நில்லாத உலகம், பொல்லாத உலகம், எவரும் நில்லாத உலகம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் அப்புறம் அறிவு என்கிறார்கள், மனசாட்சி என்கிறார்கள், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. மனசாட்சி என்கிறார்கள், ஆத்மா என்கிறார்கள், ஆன்மா என்கிறார்கள், பிரபஞ்சம் என்கிறார்கள், நெற்றிக்கண் என்கிறார்கள், அன்பு, பண்பு, பாசம், நேசம், கருணை, நன்றி, கர்மா. பாப்பா ஐயோ 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 தாங்கலைங்க, தாங்கலை. யாருப்பா இவர்கள்? யார் என்னமோ சொல்கிறான், கருணன்றான், நன்றின்றான், அன்புன்றான், பன்றின்றான், இப்படி சுவாசன்றான். என்ன, ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டால் தலைதிரித்து ஓடுகிறார்கள். ஆமாம், இதெல்லாம் ஏன்ப்பா, என்னப்பா, ஏதுப்பா, உன் பேர் என்னப்பா, உன் ஊர் என்னப்பா, உங்கள் தாத்தா பேர் என்னப்பா, சாப்பிட்டியாப்பா, வேலைக்கு போனியாப்பா கேட்டால் திருச்சி ஓடுறான். காரணம், அவனுக்கு யார் என்று தெரியவில்லை, ஆனால் ஊரில் இருக்கிறதெல்லாம் பற்றி பேசினுக்கிறான். ஆமாம், கண்ட கர்மத்தையும் பேசினுக்கிறான். இப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூச்சு நிற்க போகுது, அதை பற்றி பேச மாட்டான். காலையில் இன்னும் வேலைக்கு போகலை, அதை பற்றி பேச மாட்டான். எவனையோ பற்றி பேசுகிறான். அப்போ எவனையோ முந்தானத்து உள்ளவனை பற்றி பேசுகிறான். ஒரு வாரத்துக்கு முன்னால் இருந்தவனை பற்றி பேசுகிறான். அவன் இல்லை, அவன் செத்து போயிட்டான். செத்து போட்டவங்களையே பற்றி பேசினுக்கிறான். உயிரோடு இருக்கிற இவனை பற்றி எவனுமே பேச மாட்டான், இவனும் பேசிக்க மாட்டான். என்னையா வாழ்க்கை, என்னையா வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ அதனால் உன்னை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ யார், உன் டேலண்ட் என்ன, உன் திறமை என்ன, சமுதாயத்தில் இப்போ காலையில், மத்தியானம், ராத்திரிக்கு என்ன செய்யணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உயிர் வாழணும், எப்படி உன்னை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு வாழறதை விட்டுட்டு, சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு, மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டுட்டு, எவனையோ பற்றி பேசுகிறாயா. இப்படிதான் இருக்கணுமா, யோகான்றான், ஞானன்றான். பேசாமல் நீ இப்போ காட்டுக்கு போயிடுங்களாம்ப்பா. அந்த புத்தர் எல்லாம் காட்டுக்கு போனாராமே, நம்ம ஞானம் 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 கிடைக்கும், காட்டுக்கு போ. ஒரு நாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்க மாட்டேறான்ப்பா. இவன் பேயை பற்றிலாம் பேசினுக்கிறான். நாய்க்கு ஒரு 10 ரூபாய் பொறன்னுவாங்க, பொற பிஸ்கட்டு, அது வாங்கி போட மாட்டேறான். பேயை பற்றி பேசுகிறோம். அவ்வளோ யாரும் உலகத்தில் இருக்கிற எவனையோ பார்த்தோம் பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறான், கல்கியை பற்றி பேசலாம். இந்த என்னப்பா இப்படி சம்பந்தமாக இல்லாததை பற்றியே, செத்து போனதை பற்றியே, செல்லா காசு பற்றியே, 500 1000 ரூபா பற்றியே இன்னும் பேசினுக்கிறோம். இந்த டிமானிட்டைசேஷன் நடந்தது இல்லை, அது எப்போ இன்னும் காலங்காத்தால் இருந்துச்சு, அதை பற்றி தான் ஏன் பேசுகிறோம். பைத்தியக்காரனுங்க. சரி விடு, நம்ம அவனை பைத்தியக்காரன்றோம், அவன் கேட்டுனுக்கிறவன் என்ன பைத்தியக்காரன்னுவான். சரி விடு. அது மாதிரி இப்போ என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா, இப்போ சுட்ட இட்லி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும், சாப்பிட்ணும். இதை நீ வச்சுட்டு லேட்டு பண்ணிவிட்டு அப்புறமா மெதுவாக சாப்பிடலாம்னு விட்டுட்டீங்கன்னா அது அப்புறம் இட்லி உப்புமா ஆகிடும். தூக்கி குப்பையில் தான் போடணும், புரியுதா? தூக்கி குப்பையில் தான் போடணும். அதனால இப்போ நிறைய பேர் உப்புமா கம்பெனிப்பா, நீ உப்புமா கம்பெனி பண்ணுறான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் சொல்லுவான் நிறைய பேர், என்னப்பா அது, என்ன கம்பெனிப்பா அது, புது கம்பெனி யாரப்பாங்க, உப்புமா கம்பெனிங்க. நான் உப்புமா கம்பெனியாக தான் அங்கே எல்லாமே போயின்னுக்குது. உண்மை பேசுபவர்கள் யாரும் இல்லை, இல்லாததை இருக்கிற மாதிரி ஜோடிச்சுக்கின்னு. ஸோ அப்போது இவ்வளோ தான். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை நீ அறிந்து கொள், உன்னையே நீ அறிவாய். சாக்லேட் சொல்கிறாரு, உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். திருப்பி கேட்டுக்கொண்டு இருங்க, திருப்பி. நான் யார், என் பேர் என்ன, ரைட்டு, ஜான் பாஸ். இந்த பேர் யார் வச்சா? எங்கள் அப்பா வச்சார். ரோட்டில் போகிறோம் வைக்கல, நான் அவனை கூப்பிட்டு, எப்பா இங்கே வாங்கலேன், இந்த இதுக்கு பேர் வைங்களேன். என்ன நீங்கள் மனுஷாளுங்க, என்ன மனுஷாலு, பேர் யார் வைக்கணும்? பெற்றவங்க வைக்கணும், அப்பா வைக்கணும், இல்லை அம்மா வைக்கணும். வரவனாலாமா பேர் வைப்பான். இனிமேல் நியூமராலஜி நான் அதில் வேற 2 ஏவை சேர்த்துக்கிறான், 2 பிஏ சேர்த்துக்கிறான். ஐயோ,
என்ன நீ யார், உன் திறமை என்ன, உன் தொழில் என்ன, உன் கை கால்கள் எப்படி இருக்கிறது, விரல்கள் எப்படி இருக்கிறது, வேலை செய்யுமா வேலை செய்யாதா, மனசு எப்படி இருக்குது, பிரெயின் எப்படி இருக்குது, என்னத்தை சிந்திக்கணும் எதை சிந்திக்கக்கூடாது, எது வந்து இன்றளவு தான் எதையும் நீ பார்க்கணும். ஆமாம், நாளைக்கு நாளை என்று நல்ல நேரம் பார்த்துருந்தேன். நல்ல நேரமும் வராது, ஒரு நல்ல நேரமும் வராது. நாளை என்ற ஒரு அப்படி போகக்கூடாது. நாளை இன்னும் ஒரு அல்ச தேவதை இருக்குது, நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் நான் வந்து நம்பிக்கை வேணும். அதுக்காக இந்த செகண்ட் இருக்கியான்றது தெரியாது. உலகம் பிறந்து போயிட்டே இருந்துடும். உலகம் அப்படியே டமால்னு படுக்கும். நேற்று ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஜகார்தா 2013. நேற்று இந்த இதில் ஜகார்தா 2030 2030 சொல்லி, ஐயோ பயங்கரமான படம், கொஞ்சம் போய் பாருங்கள், யூடியூப்பில் வருது. படம் பேர் வந்து ஜகார்தா. தொடர்ந்து ஒரே மழை தண்ணி அதெல்லாம் ஒரே முடிவு போயிடுது. அந்த மாதிரி இந்த 2012 ஒரு படம் வந்தது பாருங்கள், 2012 உலகம்லாம் அழிஞ்சிடும்னு சொன்னாங்க பாருங்கள். அப்போது அந்த மாதிரி ஒரு படம், பயங்கரமான ஒரு படம், செம்ம கிராஃபிக்ஸ், மியூசிக்ஸ்லாம் செம்ம ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி போய் முடிஞ்சு அந்த படம் போய் பாருங்கள். ஸோ வந்து இங்கே வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஆமாம், உன்னில் எல்லாமே இருக்கிறது, உனக்குள்ளார எல்லாருமே இருக்குது. உன் டேலண்ட்டு திறமை அதை வைத்து அதில் வந்து நீ சந்தோஷத்துக்கு, அமைதிக்கு, நிம்மதிக்கு தேவையான விஷயம் செஞ்சுட்டு அப்படியே போயிடணும். நேற்று நான் பெரிய ராஜாதி ராஜா இப்போ ஏன் பிச்சை தின்னுக்கிற? ஏங்க நான் ஒரு மதிக்கவே மாட்டுறாங்க. யார் ஒன்றை மதிக்கணும்? ஏங்க நான் நேற்று வந்து ராஜாங்க. அப்படியா? இன்றைக்கி யாருங்க நீ? டீ கடையில் பிச்சை எடுக்கிற நாய் தானே. அப்புறம் ஏன்டா ஒன்று மதிக்கணும்? சரி வேணா நீ இன்றைக்கி ராஜாவா இரு, நான் வேணா வந்து ஒன்று போய் போ, மறுபடியும் அந்த ராஜா பட்டத்தை வாங்கிக்கப்போ உன் அரியணையில் போய் உக்காரு. அங்கே உன் காவலாளிகளெல்லாம் கூப்பிட்டு, இந்த ஜான் பாஸ்கோன்னு ஒருத்தவன் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான், அவன் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லு. நான் வரேன். அப்போ வந்து கை எடுத்து கும்பிட்டு, ஐயா மன்னரே ராஜாவேன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அதான் தப்பு. இந்த பூஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சோலை, அதான் அந்த நெல்லை பக்கத்துலங்க. 90 வருஷமோ 99 வருஷமோ லீஸ் எடுத்துகிட்டு இந்த தேயிலை தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க இந்த பாம்பே கம்பெனிக்காரங்க. அது பேர் என்னமோ, ஆமாங்க, அந்த பர்மாவிலேருந்து மரங்களெல்லாம் இறக்குமதி செய்வாங்க. அந்த தேயிலை நிறைய சினிமா படங்கள்லாம் வந்துருக்குது. மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க. பாவம், அவங்க இப்போ வெளியேறிக்கிட்டு இருக்காங்களாமா. அவர்கள் அடைந்த கொடுமை, அவர்கள் அனுபவித்த கொடுமை, அந்த மாதிரி அட்டைப்பூச்சி, அந்த பூச்சி, இந்த பூச்சி, ஐயோ நான் நிறைய படிச்சிருக்கேன். நிறைய பழைய படங்கள், சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எவனா வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா போதும், அந்த பட்டியலின மக்கள், பட்டியல் இனத்தவர்கள் இருக்காங்கல்ல, டக்குன்னு அப்படியே தூக்கி கட் பண்ணால் தூக்கி அங்கே அடிச்சிடுவானுங்க. அதெல்லாம் செம்ம 18 மணி நேரம் வேலை செய்யணும். சோறு கொடுக்க மாட்டான், ஊடு கொடுக்க மாட்டான். அந்த அட்டைப்பூச்சிங்க ரத்தத்தை உரியும். ஐயோ கேவலமான ஒரு சம்பளத்தை கொடுத்து அடிமைத்தனமாக, கொத்து அடிமைகளை விட மோசமாக வழி நடத்தினாங்க. இப்போ ஏதோ அனுப்புகிறாங்களா, இந்த காம்பன்சேஷன்ஸ் எதாவது கொடுப்பாங்களா, போங்களா விடுவாங்களா எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாங்கக்க, மக்கள் காலங்காலமாக வந்து கொடுமை தாயா படுத்தப்பட்டான், ரத்த ஆறுதாயா ஓடிச்சு. இன்னும் அந்த கவுச்சி நாத்தம், பிளட்டு ஸ்மெல் இன்னும் இருக்குது. அந்த பூஞ்சோலை அதான் அந்த தேயிலை தோட்டம், ஏதோ பெரிய பணக்காரனுங்க போலுக்குது. அதில் வந்து அந்த தேயிலை தோட்டம் கூட ஏதோ ஒரு ராஜா காலத்தில், இப்போ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் யாரோ ஒரு ஜமீன்தாரா ராஜாவா அந்த தோட்டம், அது ஏதோ ஒரு கொலை வழக்கு. இந்த இளவரசர்கள்னு சொல்லிட்டு இங்கே மெட்ராஸில் ஏதோ ஒரு காலேஜ் ஒன்று இருந்தது. அந்த காலேஜில் ஒரு 9 இளவரசர்களை என்னமோ படித்தாங்க. அப்போ வந்து ஒரு ஆங்கிலேயர் யாரோ வந்து அந்த அவங்க பெரிய ஹை கிளாஸ், எல்லோரும் போய் அந்த காலேஜில் படிக்க முடியாது. அந்த காலேஜ் பிரின்ஸிபாலை ஏதோ கொண்டுட்டானுங்க யாரோ, அது பெரிய கதைங்க. அது இந்த கதையில் ஒரு 9 பேர் குற்றவாளி எல்லாம் நின்னாங்க, போனாங்க வந்தாங்க, குற்றம் வந்து சுமத்தப்பட்டுச்சு, எல்லாமே பண்ணானுங்க, போனானுங்க வந்தானுங்க. அப்படியே ஒன்றும் எல்லாரையும் விடுதலை பண்ணி விட்டானுங்க. இன்னும் வரைக்கும் அந்த பிரின்ஸிபல் செத்தார், ப்ரொஃபஸரா எப்படி செத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஆயிடுச்சு. ஸோ விடுங்க, நமக்கு என்னத்துக்கு அந்த கதை. இந்த மாதிரி லட்சம் கதை இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி இப்படியே நம்ம அப்படியே ரிவைண்ட் பண்ண கொசு ஊற்றி சுருளுக்குதுல்ல, கொசு ஊற்றி சுருளு ஃப்ளாஷ்பேக்கு வானன்னு வச்சிங்க, குப்பை தான். நான் தான் சொல்கிறேன்ல, நேற்று பற்றி பேசாத, அரசர்களை பற்றி பேசாத,
சரித்திரத்தெல்லாம் சும்மா பாரு, ஊருக்கா மாதிரி தொட்டுக்க, பச்சையாக தீ போட்டு போயிட்டே இரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத, உன்னை மட்டும் ஃபாலோ பண்ணு. காலையில் வேலைக்கு போகணும், சாப்பிட்ணும், தூங்கணும், நாளைக்கு இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இதெல்லாம் ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்க, இந்த மாதிரி அதெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய நாள் வாழணும்னு சொல்லிட்டு பாவம் இந்த ஏழை மக்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம் தூக்கிட்டு போய் கண்ணு, காது, மூக்கு, கிட்னி அளவு திருடுறான். எப்படியோ திட்டு போட்டோம். அதான் உலகம் பொல்லாத உலகம், எவரும் இல்லாத ஒரு உலகம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், மாபெரிய உலகத்தில் சின்னோண்டு இந்த வாழ்க்கையில் சுகமாக இருப்பதற்கு என்ன அப்படின்றத பற்றி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து நான் பேசலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் நான் எடுத்துக்கினேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த உப்புமா கம்பெனி அதுதான் எல்லாமே டோட்டலி அவனை நீ எடுத்தால் கூட உப்புமா தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன், உப்புமா ஆமாம், நல்லா உப்புமா. எங்க இப்படி உப்புமா இப்படி, அப்புறமா பெற்றுக்கம்மா, அப்புறமா குப்பை தொட்டியில் போட்டுக்கம்மா. சரியாம்மா? ஏம்மா இப்படி எழுதுறீங்க? சரி, ஓகே, ரைட், விடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து பேசுகிறதாக சில குறிப்புகள்லாம் வந்து நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஸோ உண்மை இல்லாமல் உன்னில் எல்லாமே இருக்கிறது, உன்கிட்ட எல்லாமே இருக்கிறது. நீ அதையும் போய் அவங்ககிட்டையும் பிச்சை தானம் எல்லாம் கேட்க தேவையில்ல. உன்னில் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் பொதுவாய் மாறிட்டா. ஆமாம், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லாம் பொதுவாக மாறிச்சுன்னு வச்சுக்கேன். ஆமாம், இந்த எல்லாமே பொது இயற்கை அது லொசு வீடு காரு இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்னு சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி எல்லாமே பொதுவாகிடுச்சு. பொதுவாக ஆயிட்டா அந்த இருக்கிறது, எடுக்கிறது, பதுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. ஆமாம், இருக்கிறது, பதுக்கிறது, எடுக்கிறது, திருடுறது, ஒழிச்சு வைக்கிறது, பூமியை தோண்டிட்டு பதைக்கிறது, தலைக்கான அடியில் வச்சுக்கிறது, கல்லாப்பெட்டியில் வச்சு ஒதுக்கிறது, இந்த மாதிரி திட்டு எண்ணங்களுக்கு, திட்டு புத்திங்களுக்கு, அயோக்கியத்தனங்களுக்கு இந்த மனசில் இடம் இல்லாமல் போயிட்டு இதயம் சூப்பராக ஆகிடும். ரொம்ப பியூரிஃபைடு இதயம் அப்படின்ற மாதிரி அது வந்து என்ன ஆகிடும், கரெக்டாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து வந்து ஏதாவது எல்லாம் பொதுவாக வந்து ஆவறதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அரசாங்கத்துக்கிட்ட போய் கேட்கலாமா, இல்லை யார்கிட்ட கேட்கலாம், இல்லை சொந்தமாக ஏதாவது வந்து ஒரு ரிட் மனு அந்த மாதிரி ஏதாவது போடலாமா, அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாததெல்லாம் நான் பெரிய இதுவாகிடுவேன், எதுவும் ஆக மாட்டேன், சாவை தான் போகணும், அதில் சாகணும். ஸோ இங்கே பார்த்தா என்னன்னாக்கா நம்ம துரதிருஷ்டம். ஆமாம், நம்ம துரதிருஷ்டம் இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து எதையுமே பெருசாக அனுபவிக்காமல் சாவ போகிறோம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இந்த புத்தகம், வரலாறு இவைகள் உன் மனநிலைக்கு மருந்தாக இருக்க வேண்டுமே தவிர விஷமாக இருந்து விடக்கூடாது. ஏட்டு சுரக்காய் கூட்டு பொதுவாது. ஸோ இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, போகிறீங்க, சரித்திரம் ரைட்டு, ஓகே, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மருந்து, அவ்வளோதான். மருந்து தினம் துண முடியுமா? லைட்டாக ஒரு சின்ன தலைவலி, இது தூக்கம் வரல, வேறு பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை, ஒரு புஸ்தகத்தை படிப்போவா, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ தான் உன் புத்தகம், நீ ஒரு மிகப்பெரிய புத்தகம், நீ தானே எழுதுகிற. ஸோ நீ யார் என்ற உன் புத்தகத்தை நீ படி, அது மட்டும் போதும். புரியுதுங்களா? அந்த புத்தகங்களை சரித்திரங்கிறதெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து. வாந்தி வர்ற மாதிரி இருக்குது நீங்கள் இந்த சரித்திரம், அவங்கள பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, சும்மா ஏதோ பேச வேண்டியதுதான். உலகத்தில் எவ்வளோ நாடுகள் இருக்குது, நல்ல நாடுகள் இருக்குது, கெட்ட நாடுகள் இருக்குது, விரோதி நாடுகள் இருக்குது, நட்பு நாடுகள் இருக்குது, ரைட்டு, ஓகே, தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், அந்த நதி ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா முடிச்சு கதை. அதான் தான் தடுக்கிறானுங்களா, தடுத்து அணையை போட்டு அவன் தனக்குன்னு வச்சுருக்கலாம், தனக்குன்னு வச்சுக்கிறான். ஒரு நாள் அதுவே அவனுக்கு ஆபத்தாக மார்க் போகுது. ஸோ அப்படி தான். ஸோ அந்த 8 சுரக்காய் கூட்டு வருவாது. ஏதோ கொஞ்சம் படி, ஒரு 30 மார்க் வாங்கினியா ரைட்டு, போதும். 100க்கு 100 மார்க் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எழுத்தாளன், புலவன், கவிஞன், கதாசிரியர், இந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாம் கற்பனைகள் வாழுகிறவன். புரியுதா? கனவுகளை காண்டு அப்படியே சரி, அவனுடைய கனவு தொழிற்சாலை அது, அவனுடைய கற்பனை தொழிற்சாலை அது. அவனுக்கு வேறு வழி இல்லை, அவனுக்கு வேறு தொழில் தெரியாது. போய் ஒரு சமட்டி எடுத்து அந்த கல் ஓடனா உடைக்க முடியாது அவனுக்கு. ஆமாம், ஒரு சுற்றியை எடுத்து ஒரு ஜம்பரை கையில் கொடுத்துட்டா போய்ட்டு ஒரு ஹோல் பண்ணிடான், ஒரு காடி எடுறான்னா அவனுக்கு எடுக்க வராது. ஆமாம், ஒரு
என்னது ஒரு ஏறு கலப்பையை கையில் கொடுத்து மாட்டை கட்டி விட்டு அந்த ஏறு அந்த நிலத்தை நல்லா அப்படின்னு அவனுக்கு உழ தெரியாது. ஆமாம், விதிக்க தெரியாது, பயிர் செய்ய தெரியாது, பயிர் செஞ்சு அதை அறுவடையும் செய்ய தெரியாது, அதை விற்க தெரியாது, அதை கொள்முதல் பண்ணவும் தெரியாது, அதை எந்த புரோக்கர் வந்தான், எங்கே வாங்கினா, எந்த உழவர் சந்தையில் விற்றானா, இல்லாட்டியும் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஆற்றுல கொட்டினானா எவனுக்கும் தெரியாது. எதுவுமே தெரியாது என்பது மட்டும்தான் இங்கே உண்மை. ஸோ இந்த எழுத்தாளன், புலவன், கவிஞன் எல்லோருமே கனவை கற்பனையை சுருக்கமாய் சொன்னால் என்னது, இந்த உங்களெல்லாம் சுருக்கமாக சொன்னால் பொய்யை எழுத்துக்களில், பொய் இருக்குது பார்த்தீங்களா, பொய் இதை வந்து எழுத்துக்களில், ஓவியங்களில், கல்வெட்டுக்களில், அப்புறம் ஓலைகளில், அப்புறம் வந்து ஷர்ட்டில் கீட்டில். இந்த வாட்டி அன்னைக்கு ஒருத்தி பார்த்தேன் ரோட்டில் டிஷர்ட் போட்டிருந்தா, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தா. ஆமாம், டிஷர்ட்டுக்கு செம்ம டிஷர்ட்டு. அந்த டிஷர்ட்டை விட அந்த டிஷர்ட்டுக்கு மிகவும் அழகு கொடுத்த ஒரு வாக்கியம் அங்கே இருந்தது. அது என்னன்னாக்கா, மில்க் அவைலபிள் ஹியர். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தா. ஆமாம், அந்த டிஷர்ட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல் சொல்ல முடியாது. அது ஆனால் அது மேலே இருந்தது பாருங்கள், மில்க் அவைலபிள் ஹியர்னு. அப்பா செமையாக இருக்குது. என்னடா ஆவின் பால் கடுக்கல, எல்லாம் போலின்றான், கலப்படன்றான், தண்ணியை கலந்துட்டுறான், பால் பவுடரே கடுக்க மாட்டேங்குது, நல்ல பாலே கடுக்கல, ஆனால் இங்கே மில்க் அவைலபிள்னு இருக்குது சொல்லிட்டு ஒரு செகண்ட் மனசு வந்து அப்படியே சஞ்சலம் அடைஞ்சு போச்சு. சரி விடுங்க. ஸோ அது எதுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னாக்க, இந்த மாதிரி இந்த பொய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொய்யை வந்து வைத்து கொண்டு அதை காசாக்கி அப்படி சாப்பிட வேண்டும், அப்படி வாழ வேண்டும்ன்றது தான் இந்த கவிஞன், புலவன், இசையமைப்பவன் இந்த மாதிரி உள்ளவர்களுடைய பிறப்பாக இருக்கிறது. அது ஞானமோ ஏனமோலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு தொழில் தொழில் கொலை செய்கிறவன் வந்து அது அவன் திருடுறது அவன் தொழில், கொலை செய்கிறது அவன் தொழில். ஆமாம், ஒவ்வொன்றும் எல்லாமே அவன் எவனுக்கு எந்த ஒரு தொழில் நல்லா வருதோ அது அவனுடைய தொழில், அதுதான் அவனுக்கு தெய்வம். புரியுதுங்களா? அதுதான் அவனுக்கு தெய்வம். அதே மாதிரி ஒரு புலவன் போய் சொல்கிறானே என்றால், கவிதையில் பொய் நிலாவை போன்று முகம் இருக்கிறது என்கிறார். ஒரு நிலாவை போய் ஒரு பெண்ணுடைய முகத்துக்கு ஒப்பிடுறான், மலரை போய் வந்து அவளுடைய சிரிப்புக்கு ஒப்பிடுறான். அப்போ அது பொய் தானே? பொய் தானே? அவளுக்கே தெரியாது பொய்ன்னு. என்னமோ இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிறான்றான், எங்கே அவளை பறக்க சொல்லி பார்க்கலாம். ஆமாம், மான்குட்டி மாதிரி துள்ளி ஓடுறான்றான், எங்கே அவளை மான்குட்டி மாதிரி துள்ளி ஓட சொல்லி பார்க்கலாம். இது பைத்தியக்காரங்க. ஸோ இது மாதிரி அது வந்து ஒரு பிழைப்பு, அது தொழில். அந்த மாதிரி பொய்யை சொல்லி கழிச்சு கவிதை எழுதி அவனா ரசிப்பான், அதுக்கு 4 பேர் கையை தட்டுவான். அதுக்கு ஒரு பெரிய நிறைய பெரிய அறிஞர்கள், மேதைகள்ன்ற நிறைய முட்டாள்கள் வந்து ஒரு மேடை அமைத்து அந்த மேடைகளை அவனையும் உட்காந்துன்னு கையை தட்டின்னு கும்மாளம் போடணும், கூத்தடிச்சின்னு சர்டிஃபிகேட்டுன்னுவான், பட்டானுவான், பதவின்னுவான், பைத்தியக்காரனுங்க. ஸோ அதெல்லாம் போய் அதெல்லாம் தயவு செஞ்சு நம்ப வேணாம். ஏதோ பாவம் பழுப்பு வைத்து பசி, வேறு வேலை இல்லை, எதையாவது ஒன்று சொல்லணும், நீ ஏமாந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற, அவன் ஏமாத்துறான், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ அந்த மாதிரி வந்து சும்மா வந்து இந்த பொய் பேசிக்கின்னு, தத்துவம் பேசிக்கின்னு, ஊரை சுற்றிக்கின்னு, கஞ்சா குச்சிக்கின்னு, தண்ணி குச்சிக்கினாக்க உன் பழுப்பு போயிடும். அவங்க அதை சொல்லுவான், இவங்க அதை சொல்லுவான், ஊரில் தான் இந்த டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவான் பாரு, அங்கே மட்டும் தயவு செஞ்சு போய் உட்காந்துடாங்க, சாவவே அடிச்சிடுவான். அதுக்கு நீ பேசாமல் அதுக்கு ஆமாம் எங்கேயாவது போய் கிணத்துல வந்து செத்துடு. இந்த டீ கடை பசங்க, இந்த டீ கடை பெஞ்சு, அப்புறம் இந்த கிழ பசங்க நிறைய பேர் இருப்பான், புரியுதா? அப்புறம் சினிமா படம், லொட்டு படம், சீரியல்னு ரொம்ப பேர் கதை சொல்லுவான். திரை விமர்சனம் ஒன்று வாங்குது, அதில் பார்க்குறேன் நிறைய திரை விமர்சனமா. என்னையா திரை விமர்சனம்? அவனுக்கு அவன் யாருன்னு தெரில, அவன் எவனையோ பற்றி விமர்சனம் பண்ணுகிறான். அவன் பேர் என்ன தெரியல, அவங்க அப்பா பேர் தெரியல, தாத்தா பேரில் தெரியல, அவங்க வம்சம் தெரியல, எந்தெந்த வம்சத்தில் யார் எத்தனை எவரு இன்னும் தெரியல. அவன் வேற வம்சத்தை பற்றி பேசியிருக்கிறான், வேற எவனோ படம் எடுத்தவன், அந்த மியூசிக் டைரக்டர், அவன் லொட்டு உலசுக்கு பற்றி பேசுகிறான். நான் கூட தான் பேசுவேன், நல்ல விஷயத்தை பற்றி பேசுவேன், அதுக்காக போட்டு சாவலாம் அடிக்க மாட்டேன். நல்ல விஷயங்களை பற்றி நான் பேசுவேன், தப்பான விஷயங்களை ஒரு காலத்தில் நான் ஆதரிக்க மாட்டேன். சரி, அது போகட்டும். ஸோ இந்த மாதிரி வரணும் இப்படி சுற்றிக்கின்னு போயின்னு வந்துக்கின்னு இருந்தீங்கன்னா பசி மயக்கத்தில் ஒரு நாள் ரோட்டில் உருண்டுடுவேன் நீ. ஆமாம், தத்துவம் பேசிக்கினே, சினிமா கதை சொல்லிக்கினே, விமர்சனம் பண்ணிக்கினே. ஆமாம், ராஜராஜ சோழன் அப்படின்றது. ஆமாம், இப்போ சோழன் வந்து தான் இவர் ராத்திரி சோறு போட போகிறார் இவருக்கு.
சோழன் இல்லை அவன் பேர் என்னதாங்க அப்போ அவன் ராஜராஜ சோழன். அவன் புள்ள பேர் என்னது? அவன் புள்ள பேர் என்னமோ ஒரு பேர் ராஜேந்திர சோழனா ஏதோ. அப்புறம் ஆமாம் வந்து தான் இப்போ ராத்திரி இருக்குது பாலாட்டு அப்படியே. ஆமாம், நிலா நிலா வா வா நில்லாமல் ஓடி வா மலை நீர் ஏறி வா மல்லிகை போய் கொண்டு வா இருந்தா கொஞ்சம் சோறு சாப்பிடு கொஞ்சம் சோறு சாப்பிடுன்னு ஊட்டி விட போகிறான் பைத்தியக்காரனுங்க. சரி, இந்த ஊரை சுற்றி வளம் வந்தது போக இப்போது உன் பிணத்த ஆம்புலன்ஸ் வர்ற மாதிரி நூற்றுக்கணக்கான ஈக்கள் மொய்த்து கொண்டு இருக்கும். புரியுதா? ஆமாம், இப்படியே இந்த கதை பேசிக்கின்னு அந்த கதை பேசிக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு ஓசி டீ பிடிச்சிக்கின்னு இப்படி சுற்றி சுற்றி ஒரு நாள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிடுவான். உனக்கும் வேலை வெட்டின்னு ஒன்றும் தெரியாது. இப்படியே பசியில் வாடி வாடி வதங்கி ரோட்டில் பஸ்ஸில் அடிபட்டு அப்படி செப்புடுவேன். அப்படியே ரோட்டில் கிடப்பா. அவள் தான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அது நம்ம ஊரில் ஆம்புலன்ஸ்லாம் அவ்வளோ குயிக்காக வராது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். ஆமாம், எவனும் வரமாட்டான். ஆனால் ஒன்று சூப்பராக வந்துடும். டக்குன்னு நீ விழுந்த உடனே செத்த உடனே ஒரு ரத்தம் அப்படியே தெரிச்சு அப்படியே ஓடும். பார்த்தியா? உடனே நூற்றுக்கணக்கான ஈக்கள் வந்து அப்படியே வச்சுக்கோ. கூட்டம் பயங்கரமான கூட்டம்ப்பா. மீட்டிங் போடு, மீட்டிங் போடுறான் பாரு. அதாவது கட்சி மீட்டிங் ஒரு பை கூட வரமாட்டாங்கப்பா. 200 300 பிரியாணி கொடுக்குறேன், குவார்டர் குடிக்கிறேன்னு அந்த கிப்பர் லாரி இதெல்லாம் ஏற்றின்னு போவானுங்களே. ஆமாம், அந்த மாதிரி கூட நீ போய் இந்த இதுக்கு கூப்பிட்டு அவனை வரமாட்டான். ஃபர்ஸ்ட் உன்னை மொய்த்து கொள்வது ஈக்கள் தான். ஆமாம், உன் பேரை சொல்ல மாட்டான், பணம் தான் சொல்லுவான். உன் பேர் அழகான பெயராக இருந்திருக்கும், ஜான் பாஸ்கோ அப்படின்ட்டு. அங்கே அந்த ஜான் பாஸ்கோ யாரும் செத்து போயிட்டாயா, பணம் பணம் பக்கத்தில் போகாதே அப்படின்னுவான். பணம் பக்கத்தில் போகாதியா? ஆமாயா அப்படின்னுவோம். ஸோ ஈக்கள் உன்னை மொய்த்து விடும். சும்மா தத்துவம் பேசிக்கின்னு கதை கவிதை மயில் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு தொழில். அவ்வளோ அப்படி எழுதுனா ஏதோ கிடச்சிது விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு நாம் மறக்குறீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம், அதை மறைக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு சம்பவம் வந்தால் எப்படி நீ மறந்துட்டு போகிற? அது மாதிரி மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். மறதி என்பது இல்லை என்றால் நீ இறந்து விடுவாய். மறதி வேணும். மறதி ரொம்ப ரொம்ப முக்கியம். மறதி மட்டும் இல்லைன்னு முயற்சிக்காத. ஸோ அதுக்காக நன்றியை மறந்துடக்கூடாது. நன்றி ரொம்ப முக்கியம். உன்னை வளர்த்தவர்கள், உன்னை ஈன்றவர்கள், தாய் தந்தையருக்கு சேவை செய்ய வேண்டியதை அந்த நன்றியை நீ மறந்துடக்கூடாது. மறந்துட்டுன்னு வச்சுக்க. அந்த கொண்டாத்துக்கு நான் சொன்னால பஸ்ஸில் அடிபட்டு சத்த உடனே ரத்தம் சிந்தி ஓடும்பொழுது வந்து ஒன்று வச்சுக்கும். அதுக்கு தான் தகுதியாக. ஸோ அதையெல்லாம் விட்டு விடுவோம். ஸோ இதையெல்லாம் தள்ளி வைத்து ஆமாம், அப்புறம் அப்படி தான் இந்த மாதிரி தான் நூற்றுக்கணக்கான ஈக்களும் அப்புறம் வந்துடும். அதனால் அந்த கதைகள், புராண கதைகள், வரலாற்று கதைகள், சினிமா கதைகள், வேதங்கள், பேதங்கள், அப்புறம் வாதங்கள் தான் வரும். அதெல்லாம் இங்கே பற்றி பேசி 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 வாதம் வந்துடும். வாதம் வந்துடும் பார்த்துக்க. ஸோ அதனால் இந்த வேதங்கள் பேதங்கள் எல்லாம் வாதங்களாக போயிடும். இதையெல்லாம் தள்ளி வைத்து ஆமாம் பறந்தாச்சு பிறந்துட்டோம். புரியுதா? இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணும். ஆனால் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. அது கோலத்தோணும். அப்படி வந்து அது செய்யக்கூடாது. சரியா? ஆமாம் ஆமாம் உலகம் ஆமாம் பிறந்துட்டோம். ரைட்டு, ஓகே. உன் பாஷையில் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், உங்கள் பாஷையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஆமாம், பிக் பேங். பிக் பேங்னா கடவுளின் துகள்கள் என்று சொல்வார்கள். கடவுளின் துகள்கள் பிக் பேங். இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா ஒரு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாறை, ஒரு பெரிய பாறை, அது அப்படியே ஓடிஞ்சு சிதறி அப்படியே கிரகங்களாக மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பிக் பேங். ஆமாம், அதான் அந்த கடவுளின் துகள். அதாவது உங்கள் பாஷையில் சொன்னால் பெரிய கூவம், பெரிய பயங்கரமான ஒரு கூவங்க. பெரிய கூவம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கான் அந்த மாதிரி அந்த பெரிய கூவம். அதனால் கம்முன்னு காலை கையை மனசை எல்லாத்தையும் சம்மா வச்சுக்கினேன். ரொம்ப நம்ம கதிராட்டம் சதுராட்டம் நம்ம டிஸ்கோ அதெல்லாம் புஸ்கோ எல்லாம் போடு. ஆனால் வேணான்னு சொல்ல, லைட்டாக எல்லாமே லைட்டாக. ஆமாம் 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 லைட்டாக அந்த மாதிரி இந்த பெரிய மகா சாக்கடை. இந்த உலகம் என்பது பிரபஞ்சம் என்பது பெரிய அந்த சக்தி, இந்த சக்தி, அவர் படைச்சார் இவர் படைச்சார், அந்த மகாராணி இந்த மகாராணி, அப்படியே இது உருவாச்சு அது உருவாச்சு, எல்லாம் பொய். புரியல? இந்த பேய் பிசாசி ஈசாசி லொட்டு லொசுக்கு அத்தனையும் கற்பனை. எல்லாமே பொய், எல்லாமே பொய், எல்லாமே பொய். எது அதெல்லாம் நீ ஆராய்ச்சின்னு அது உள்ளே போயிட்டு பிச்சை எடுக்க போய் எடுத்துக்கோ. அது இஷ்டம். தொல்பொருள் ஆராய்ச்சி, அப்புறம் என்னமோ அது ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆய்வு ஆய்வு, இப்படியே ஆய்வு 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 போ. ஆமாம்.
ஆமாம், எல்லாம் என்னத்த சொல்லி தொலைக்கிறது. அந்த கையை காலை மனசை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கோ. ஆமாம், இந்த உலக மகா சாக்கடையில் ஊழ்ந்துடாது. இந்த உலகம் பெரிய உலகம் இருக்குல்ல, மகாபெரும் சாக்கடை, அதில் ஊழ்ந்துடாத. நம்பிக்கை மட்டும் வை போதும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இன்னைக்கு தான் இருக்கணும். நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் வச்சுக்கோ. நேற்றுலாம் இல்லை, நேற்றுலாம் செத்து போச்சு. நேற்று என்பது இல்லை, செத்து போச்சு. கேலண்டரில் போய் பாரு, நேற்று தேதிக்குதா? நேற்று வருடம் இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. இந்த ஏதோ அது காலச்சக்கரன்னு அதே அந்த திதி கீதி அப்படி இப்படின்னு எதையோ எழுதி வச்சுருப்பாங்க. அதை திருப்பி போடுறேன், சைக்கிள் சக்கரம் மாதிரி. எல்லாம் விடு, இவனுங்களாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இந்த சமயம், சந்தர்ப்பம், ஜாதி, மதம், இங்கெல்லாம் இவனுங்களாம் உருவாக்கினது. ஆமாம், அது நம்ம மனுஷன் எல்லாம். சரி, நம்பிக்கை வை. வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியம். நீ இப்போ இருக்க, அடுத்த நிமிஷமும் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லைட்டாக உடம்பு அசைச்சிக்கின்னு காலை கையை அசைச்சிக்கின்னு ஏதாவது வேலைக்கு கீழே போய் சாப்பிட்டு இப்படி அப்படியே பத்துட வேண்டியதுதான். சரி, அப்போ நம்பிக்கை அதுதான் உன் கை. நம்பிக்கை தான் உன்னுடைய கை. உன்னுடைய கைகளில் எல்லாம் இருக்கிறது என்கிறார்கள். உன்னிடம் இல்லாதது ஒன்றுமே இல்லை. நீ உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. அறிவாளியும் இல்லை, அறிவில் தாழ்ந்தவனும் இல்லை. ஆமாம், பெரிய கோடீஸ்வரனும் இல்லை, பெரிய இல்லை, அரசனும் கிடையாது, ஆண்டியும் கிடையாது, எல்லாம் ஒருத்தவன் தான் மனிதன். ஆமாம், புரியல, மனிதன். ஆமாம், அந்த இருதயம் உள்ளவன் மனிதன். இருதயம் இல்லாதவன், நல்ல தூய்மை உள்ளம் இல்லாதவன் சிரிக்கிறவங்க இருக்கும். அவ்வளோதான். ஸோ நம்பிக்கை அதுதான் உன் கை. ரைட்டா? வாழ்க்கையும் கூட அதுதான். நம்பிக்கை அது உன் கை, வாழ்க்கை இதுதான் உண்மை. இதுபடித்தான் வாழணும், இதுதான் உண்மை. ஸோ ஆமாம் ஆமாம், கைகள் இருக்குப்பா உழைக்கிறதுக்கு. இந்த கைகள் நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகுது, உழைக்கிறதுக்கு இது போயிருக்குது. கால்கள் இருக்குதுப்பா, எதுக்கு எவனாவது ஒன்று தப்பாக்குப்பா பேசணும் செட்டி மூஞ்சில் ஒதுக்கிறதுக்கு கால்கள் இருக்கிறது. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு பயம்? அப்புறம் உனக்கு என்னத்துக்கு கவலை? கைகள் இருக்கிறது உழைக்கிறதுக்கு. உன்னை ஏமாத்தினவன், திருடனவன், ஆட்டையை போட நினைச்சவன் அதை நீ கண்டுபிடிச்சின்னா எட்டி உதைக்கிறதுக்கு கால் இருக்குது. அப்புறம் என்ன? ஒன்று காந்தியா வாழு, இல்லை நேதாஜியா வாழு. புரியுதா? அவ்வளோதான். ரைட்டா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போது இந்த உலகத்தில் ஆமாம், இந்த பொல்லாத உலகத்தில் நல்லா ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை 5 தடவை 10 தடவை நான் யார் என் திறமை என்ன, என்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி படிக்க போகிறேன், எப்படி இந்த கேவலமான மாபெரும் சாக்கடையில் வாழ போகிறேன். ஸோ இப்படி உன்னை யார் என்று திருப்பி கேட்டுக்கொண்டே இரு. நீ யார் என்பது உனக்கு தெரியும். என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் மனசாட்சி உனக்கு சொல்லும். அந்த மனசாட்சியின்படி, உண்மையின்படி, நியாயத்தின்படி, நேர்மையின்படி, கடமை, கண்ணியம், கருத்து, கொள்கை, பாசம், நேசம், பண்பு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. உன் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை நீ ஒதுக்கி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு அவங்க அதை சொன்னான், இந்த சினிமா படம், அந்த சீரியலு, இந்த பிரபஞ்சம். என்ன பிரபஞ்சம்? என்ன அது? வாட் இஸ் யூனிவர்ஸ்னா என்ன? அது ஒன்றுமே இல்லையா. நீ தான் எல்லாம். யூனிவர்ஸ் தான் யூனிவர்ஸ். யூஆர் தி யூனிவர்ஸ். நீ தான் யூனிவர்ஸ், நீ தான் உலகம், நீ தான் பிரபஞ்சம், நீ தான் கடவுள், நீ தான் சாத்தான், நீ தான் பேய், நீ தான் பிசாசு, நீ தான் உழைப்ப, நீ தான் கொலை செய்வ. புரிஞ்சுங்கப்பா. சரி, யாருன்னு உனக்கு திருப்பி கேட்டுனே. அப்போ உனக்கு புரியும். நீ எவ்வளோ பெரிய திறமைசாலி, எவ்வளோ திறமை உங்கள்கிட்ட இருக்குது, எவ்வளோ டேலண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன் இதெல்லாம் மறைஞ்சி கிடந்தது? எதனால் இதெல்லாம் மறைஞ்சி கிடந்தது? யார் இதெல்லாம் மறைச்சி வச்சுக்க சொன்னான்? எவன் நண்பன் இல்லை, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எல்லாமே உனக்கு தெரிந்துவிடும். உன் வாழ்க்கை உன் கையிலப்பா. நம்பிக்கைப்பா, உன் கைப்பா, அதுதான்ப்பா வாழ்க்கை. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி அப்படியே இந்த கெட்ட பசங்க, கெட்ட நட்பு, அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்லிடு. இங்கே ஒரு திட்டுப்பையன் இருப்பான், உன்னுக்குள்ளார உன்னில் ஒருவன் இருப்பான், ஒரு திட்டுப்பையன். அவங்க எது செய், அவனை கொலை பண்ணு, அதை ஆட்டையை போடு, இவனை திருடு, அந்த பொண்ணை கருப்பழி. இப்படி உள்ளார ஒருத்தன் இருப்பான் திட்டுப்பையன், ஒன்று மாதிரி இன்னொரு ஜான் பாஸ்கோவன். அந்த திட்டுப்பையனுக்கு குட் பை சொல்லு, வில்லப்படான்னு சொல்லு, அவனை தொட்டி விட்டுரு, அவனை ஒதுக்கி விட்டுரு. Tell him get out. Tell him that year after you don't have to enter in your life. அந்த மாதிரி அவனை தொட்டி விட்டுரு. அதுதான் முக்கியம். ஸோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மீடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ். ஸோ இதுதான். ஆமாம், சும்மா தேவையில்லாத கதை கேட்குறேன், இந்த கதை கேட்குறேன், அந்த கதை சொல்கிறேன், அந்த கதையை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் இதுதான் அப்படின்லாம் சும்மா கதை அழுது விட்டுனுக்காதீங்க. நான் நேற்று செத்து போச்சு, இப்போ இருக்குது. நாளைக்கு சத்தியமாக அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க.
ஸோ அப்படி தான் நல்ல மனதை வைத்துக்கொண்டு, கையை காலை வைத்துக்கொண்டு, மனசை நல்லா வைத்துக்கொண்டு, நல்லா உழைச்சி அதான் கை, நம்ம கை இந்த ஒன்று தான். நம்ம கைப்பாது, நம்பிக்கை பாது, உன் கைப்பாது, இந்த கையில் எல்லாமே இருக்குதுப்பா. ஆமாம், இந்த கைகள் எதுக்கு? நல்ல உழைக்கிறதுக்கு இருக்குது. கால்கள் எதற்கு இருக்குது? கால்கள் எவனாவது ஒன்று கலாட்டா பண்ணா, அவன் தப்பாக பேசினா, அசிங்கமாக பேசினா, உன்னை முன்னேற விடாமல் ஒன்று தட்ட எட்டி மூஞ்சில் உதைக்கிறதுக்கு காலுகள் இருக்குது. அப்புறம் எதுக்குப்பா கவலை உனக்கு? அப்புறம் எதுக்கு உனக்கு கவலை? நல்லா உழைச்சி சாப்பிட்டு போகும்பா. சும்மா அந்த கதை இந்த கதை, சோழன் செங்குட்டுவன் செஞ்சிஸ்கான் எந்த கானும் வேலைக்கு ஆக மாட்டான். பாப்கார்ன் வேணால் வேலைக்கு ஆகும். பாப்கார்ன் வாங்கி 10 ரூபா, ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டா பசியாவது தீரும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த பொல்லாத உலகம், இது மாபெரும் சாக்கடை, இது மிகப்பெரிய ஒரு சாக்கடை. இந்த பிரபஞ்சம் என்பது ரத்த சாக்கடை. இந்த சாக்கடையில் நீ கற்பனைகளிலும் கதைகளிலையும் பார்க்கறதெல்லாம் நிஜத்தில் பார்க்கணும்னு நினைக்காத. ப்ராக்டிக்கல் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ரியல் வாழ்க்கை என்பது இப்படி குத்துனா வலிக்கும், புரியுதா? இங்கே கொஞ்சம் தண்ணி வரல, இந்த உதத்தில் நாக்கில் கொஞ்சம் எதுவுமே வரலன்னு வச்சுக்கோ, ஹார்ட் அட்டாக் வந்துடும். பசி, உழைப்பு, அதுக்கு உண்டானவைகள் கதையை பேசிக்கின்னு பெஞ்சு, டீக்கால பெஞ்சு கதையெல்லாம் சொல்லிக்கின்னு சாமி இருக்குது, பூதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு அதெல்லாம் வேணாங்க ப்ளீஸ், தயவு செஞ்சது நான் சொல்வேன். ஸோ அது மாதிரிப்பா உன்னையே நீ யார் திருப்பி கேட்டுக்கோ. ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீ யார் நீ யார் நான் யார், ஜான் பாஸ்கோ யார் திருப்பி கேளு. உன் திறமைகள் உனக்கு தெரியும், நீ யார் என்பது தெரியும், உன் திறமைகள் உனக்கு தெரியும், உன் டேலண்ட்ஸுங்களை நீ கண்டுபிடிச்சிடுவ. இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு நீ தெரிஞ்சுப்ப. யாரை எப்படி வைக்கணும், எந்தெந்த இடத்துல யாரை வைக்கணும், எந்தெந்த இடத்துல இப்படி நம்ம ஆட்டிடியூட்டு பண்ணணும் போகணும், எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது மறைஞ்சி கிடக்கு, ஒளிஞ்சு கிடக்கு. மதி மயங்கி போய் நீ கிடக்கிற, குழம்பு கிடக்கிற, பொறுப்பு நாளை சுற்றுறது, அப்புறம் குடிக்கிறது, வேலை வெட்டிக்கு போகலை, உடலில் ஆரோக்கியம் இல்லை, மனநிலை சரியில்லை, எல்லாம் குழம்பு போய் சுத்தமாக சூடேறி போய் கிடக்குது உடம்பு. எதுவுமே சரியாக வரல, தூக்கம் வரல. இதெல்லாம் ஒழிச்சு காட்டு. நீ யார், உன் திறமை என்ன? வேலைக்கு போ, நேர்மையாயிரு, உண்மையாயிரு, நல்ல தூக்கம் வரும், நிம்மதி வரும், ஆரோக்கியம் வரும், அழகு வரும். இட் இஸ் ரியலி பர்சனாலிட்டி, இந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டி அதுதான், இந்த ரியல் பர்சனாலிட்டி அதுதான். வேலைக்கு போகணும், யார் என்று நீ தெரிந்து கொள், அதுதான் பர்சனாலிட்டி. உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் பர்சனாலிட்டி, புரியுதா? ஸோ அந்த மாதிரி உன் கூட்டாளர் இருக்கிறான் பார்த்தியா, ஒரு திட்டு பையன், ஐயோ உன்னில் ஒருவன், ஒரு ஜான் பாஸ்கோ உள்ள இருப்பான், திட்டு பையன், அதை ஆசைப்படுவான், இதை ஆசைப்படுவான், அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுவான், அந்த பொருள் மேலே ஆசைப்படுவான், இது எனக்கே வேணுன்னுவான், இது அவனுக்கு போயிடுச்சா அப்போ அவனை தூக்கிடு, கொண்டுடு, அழிச்சிடு அப்படின்னுவான். அவனை உன்னிடம் இருந்து துரத்தி விடு, குட் பை சொல்லு அவனுக்கு. டெல் ஹிம் குட் பை, யூ டோன்ட் வாண்ட், டோன்ட் கீப் வித் ஹிம். அவனை தொட்டி விட்டுரு, அவனை நீ வச்சுக்காத, அவனை அழிச்சிடு, தொடுத்துட்டு வச்சிடு. எஸ், ஜஸ்ட் டெல் ஹிம் டு கெட் அவுட் ஃப்ரம் யூ, அவ்வளோதான், ரைட்டு? ஸோ அப்படி அவனை தொத்தி விட்டுருப்பான், தூக்கு போட்டுரு. உள்ளே இருக்கிறான் பார்த்தியா ராஸ்கல், திருட்டு ராஸ்கல், உன்னை கெடுக்கிறானே, உன்னை அழிக்கிறானே, அவனை தூக்கிலிடு. அவ்வளோதான் ஆசை. அப்புறம் அந்த ஆசை தான், அந்த மாதிரி ஆசையை தூண்டுபவன் தான் அவன் திருட்டு ராஸ்கல். உன்கிட்ட தான் இருக்கிறான் அந்த திருட்டு ராஸ்கல். அந்த ஆசை என்ற அந்த புறம்போக்கு, அந்த எச்சையை தூக்கிலிடு, கொன்று விடு, துரத்தி விடு. எஸ், கில் மை சைட். உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, ஹாப்பியாக இருப்ப, அமைதியாக இருக்கும், ரைட்டா? ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த உலகத்தில் லட்சம் சாமிங்க கடவுளுங்க இருக்கிறாங்களா, எல்லா உலகத்தில் இப்போ அவ்வளோ பேர், ஐயோ ஈஜிப்டெல்லாம் அவ்வளோ சாமிங்களாம். எங்கே பார்த்தாலும் சாமி தான், எல்லாம் நாய சாமின்னுவான், பேய சாமின்னுவான், எருவு மாட்டை சாமின்னுவான், எல்லாம் சாமி தான். இவ்வளோ சாமிங்களை கும்புறீங்களே, போகிறீங்களே, வரீங்களே. So my dear beautiful people, viewers, my dear great children, இது சும்மா தேவையில்லாத அந்த கதை கற்பனை பிரபஞ்சம் லோட்டு லோஸுக்கு அவங்க எதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாங்க. உன்னை யார் என்று நீ அறிந்து கொள்ள, அவ்வளோதான். நீ யாருன்னு திருப்பி உன்னை கேட்டுக்கிட்டே இரு. நீ யாருன்னு உனக்கு தெரியும். ஆமாம், உன்னை யார் உன் டேலண்ட் என்ன, உன் திறமை என்ன, நீ எதுக்காக பிறந்த, இந்த பிறப்பின் பயன் இல்லை. நீ யாருக்கெல்லாம் உதவுறதுக்காக வந்திருக்க, இல்லை யாருக்கு உதவாதத்துக்கு பிறந்திருக்க, எல்லாவற்றையும் நீ உன்னையே கேளு. நீ யார் என்று திருப்பி கேட்டுக்கொண்டு இரு. நீ யாருன்னு தெரிஞ்சிடும்.
உன் டேலண்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வாழக்கூடிய கொஞ்ச நாட்களில் இந்த மாபெரும் மிகப்பெரிய பிரபஞ்சம் பிக் பேங் அந்த பிக் தலை அவன் இருக்கான், இவன் இருக்கான், அவன் வருவான், இவன் வருவான், அவன் வாழ்ந்தான், இவன் தான் கடவுள், இவன் தான் சாத்தான், இவன் தான் மேக தூதன், இவன் தான் மார்க்கண்டேயன், மயிருக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன். ஸோ தயவு செய்து உன் வாழ்வு உன் கையில் இருக்கிறது, காலங்காத்தால் இருக்குது. இப்போ நீ வெளியில் போகும்போது தான் உனக்கு எவ்வளோ இடர்பாடுகள் வரப்போகுது என்பது உனக்கு தெரியும். பஸ்ஸில் போகும்போது தெரியும், நடந்து போகும்போது தெரியும், வெயிலுடைய தன்மை தெரியும். கையில் வேலை செய்யும்போது கையில் அடிப்படும், வலிக்கும். ஆமாம், சேரம் வந்து உனக்கு ரத்தம் தெரிவிக்க மாட்டான். பிரபஞ்சம் வந்து உனக்கு சோறு ஊட்டாது. நிலா நிலா வா வா நிலா நல்லது வா, நிலாவும் வராது, ஒரு மயிரும் வராது. ஸோ தயவு செஞ்சு மை டியர் போர்ட்வுட் பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ், கொஞ்சமாவது சிந்தனை செய்யுங்கள். இந்த வாழ்வானது சும்மா சாவறதுக்கு தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நம்ம தத்துவம் பேசிக்கிங்க, அதை தெரிஞ்சுக்கிது, இது பண்ணிக்கின்னு டீ கடையில் உக்காந்துக்கின்னு தேவையில்லாத எல்லாம் கதை பேசிக்கிங்க, எல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு வேலைக்கு போ, 10 ரூபா சாப்பிடு. சினிமா கதை, சீரியல் கதை, அவனுக்கு சிறந்த நடிகன், இவன் வந்து பயங்கரமான நடிகை, எல்லாம் தேவையா உனக்கு? உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்கள் தாத்தா யார், உங்கள் பாட்டி யார், உங்கள் பேச சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் எங்கே இருக்கிறான்? முதல்ல உங்கள் அப்பா யாருன்றதாவது உங்களுக்கு தெரியுமா? சொந்தமாக அது உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், இது இந்த அசிங்கமான மாபெரும் சாக்கடை மகா பேங் 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 பிக் பேங் கடவுள் துகள்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இங்கே ஜஸ்ட் வேலைக்கு போகணும், சாப்பிட்ணும், அந்த மாதிரி வாழ். ஸோ திருப்பி நீ யாரும் சொல்லு, உன் உள்ளார ஒருத்தன் இருப்பான், திருட்டு ராஸ்கள், ஆசை என்பவன், அவன் பேர் மனசாட்சின்னு சொல்லலாம், இல்லை பொறுக்கி சொல்லலாம், இல்லை சாத்தான்னு சொல்லலாம். எவனோ ஒருத்தன் உன் உள்ளார இருந்து உன்னை வந்து அதை செய்ய இது செய்ய, அதை ஆட்டையை போடு, இதை ஆட்டையை போடு, அவனை கொள்ளு, இவனுக்கு சமாதி கட்டுன்னுவான். அதெல்லாம் கேட்காத. ஜஸ்ட் tell him to ஒளிப்படா சொல்லு. ஆமாம் tell him that you are conscious to get out from your heart. உன் இதயத்தில் இருந்தோ எதில் இருந்தோ மனசுக்குள்ளாரையோ மயிருக்குள்ளாரையோ ஒருத்தவங்க இருக்கான் பார்த்தியா, கண்ணுக்கு தெரியாதவன், மனசாட்சியா என்னவோ அவனை விரட்டி அடித்து விடு. tell him, அவனை கொண்டு அவனை தூக்கில் போட்டுடு. அவன் பேர் ஆசை, அவனுடைய பேர் என்ன? ஆசை. அந்த ஆசையை நொறுக்கி நொறுக்கி அடித்து தூக்கி வெளியே எரிஞ்சிடு. அப்போ தான் உனக்கு சந்தோஷம், அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாமே உனக்கு வரும். இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி சும்மா அந்த சாமி கீமின்னு எவ்வளோ பேர் சொல்லுவீங்க, போவீங்க வருவீங்க. அதான் சாமி ஏன் ரூபா நோட்டில் அவங்க மூஞ்சி வைக்க வேண்டியது தானே? ஏன் மகாத்மா காந்தி அவர்கள் இன்னும் ஃபோட்டோ வச்சுன்னுக்கிறீங்க? அது பெரிய சாமி, பெரிய பக்தி, பெரிய முதல் சாமி, விலாசன், நூலாசன், தத்தாசன், அம்பதாசன், அவர் ஃபோட்டோ ஒரு ரூபா நோட்டில் வைக்க வேண்டியது தானேப்பா? அவரை முதலமைச்சர் ஆக்குங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க, மந்திரிகளாக ஆக்குங்க, பதவிகளை கொடுங்க, உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் லாஜிக்கும் நீங்களும் உங்கள் வாழ்வாதாரமும் உங்கள் பொருளாதாரமும் ஜாகிரதையாக இருங்க. வைரஸ் வந்துனே இருக்குது. பூமிக்கு தேதி குறிச்சிட்டான். பூமிக்கு இதுக்கு அழிவுக்கு தேதி குறிச்சிட்டான். இப்போ புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த சின்ன வாழ்க்கையில் இன்பமாக எப்படி இருப்பது என்பதை பற்றி கற்றுக்கொண்டு வாழ்வோம். என் சில்ட்ரன்ஸ் சொல்கிறதா, தாத்தா சொல்கிறது தான், 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் சூப்பர் சில்ட்ரன்ஸ். அவங்கள அந்த குட் டச் பேட் டச் எப்படி இருக்கணும், போகணும் வரணும் என்பதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை வந்து அன்போடு பார்த்துக்குங்க. ஸோ ஓகேவா? ஸோ அப்படியே வந்து ஜான் பாஸ்கர் வந்து ஒரு ஆமாம், நேற்று இன்று நாளை என்ற ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் ஒரு பாடலை எடுத்து வைத்திருக்கிறேன். ஆமாம், நேற்று இன்று நாளை ரொம்ப அருமையான பாட்டு. பெருசாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கொள்கை தத்துவம் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் லிட்டில் ஹாப்பினஸ் வேணும்ல. சும்மா எப்போ பார்த்தாலும் தத்துவம் கொள்கைன்னு இருந்தால் எப்படி கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பார்த்தா சரி, நேற்று இன்று நாளை இதை பற்றி எதையாவது ஒன்று சொல்லணுமே, அப்படியே எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் என் விஷயத்தை நைஸோட தள்ளி விட்டுடுவேன். அப்போ தான் நான் ரிலாக்ஸ் ஆக முடியும். என் மனசில் இருக்கிற பாரத்தை நான் இறக்கணும்ல, அதுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால் ஓகே அப்படி தள்ளி விட்டுடுவோம். ஸோ ஓகேவா, கம் வீல் கோ இன்சைட் டு திஸ் சாங். ரொம்ப அருமையான ஒரு சாங், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. எனிவே வாங்க. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று,
பருவமங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சில் ஆசை கொண்டதென்ன, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று. அப்புறம் மல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடத்து, எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே, இன்ப நாளும் இன்றுதானே, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று. எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் உலவும், எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் உலவும், புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்றுதானே, இன்ப நாளும் இன்றுதானே, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சில் ஆசை கொண்டதென்ன. வா, என்ன சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போர்டுல் சாங். பாடல் ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்க அது பார்த்தீங்களா, பாடும்போது நான் தென்றல் காற்று, தென்றல் காற்று எப்பேற்பட்ட காற்றுங்க, வித்தியாசம் இல்லாத ஒன்று. இவனுக்கு தான் உன் மேலே தான் வீசுவான், உன் மேலே வீச மாட்டேன், மனிதர்களை மாதிரி அல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாய் உள்ள அந்த காற்று, பாடும்போது தென்றல் காற்று. அப்புறம் பருவ மங்கையோ தென்னம் கீற்று, தென்னங்கீற்று இருக்கு, அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வீடாக கீற்று, தென்னங்கீற்று அழகு. இந்த கீற்று வந்து ரொம்ப அழகு, அதே அழகான கீற்று தான் நாளைக்கு செப்பு கூட பாடையில் இருக்கிறான். ஆமாம், பாடலுக்கு இல்லை கீழ்த்து தான், கீழ்த்துங்க தென்னங்கீற்று பின்னின்னு இருப்பான். ஆனால் செத்து போயிட்டா அதெல்லாம் தூக்கிப்போம், 4 பேருக்கு நன்றி அன்மதி. ஸோ அந்த தென்னங்கீற்று அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். அப்புறம் நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததுன்னா ஒரு காதல் பாட்டு. அதுபோல் மெல்லிய பூங்கொடி வளைத்து அந்த வர்ணனை, மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து அந்த கேரக்டர். அப்புறம் எங்கும் பாடும் எங்கும் பாடும் தென்றல் காற்றும், எங்கப்பெல்லாம் பாடிக்கிட்டே இருக்குது, காற்று பாடிட்டே இருக்கு. ஆமாம், பீச்சில் ஒரு மாதிரி வீசும், பாலைவனத்தில் ஒரு மாதிரி வீசும், சோலைவனத்தில் ஒரு மாதிரி வீசும், மலை மீது ஒரு மாதிரி வீசும், ஆமாம் ட்ரெயினில் போகும்போது ஒரு மாதிரி வீசும். இப்படி அது ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். அதை ரசித்து பார்க்கிறவர்களுக்கு தான் அந்த தென்றல் பாடுவது எப்படி இருக்கிறது என்பது புரியும். சரி, அந்த மாதிரி தான். ஆமாம், எல்லைகள் இல்லா உலகம். உலகத்திற்கு வந்து எல்லைகள் என்பது எதுவும் இல்லை. ஸோ எல்லைகள் இல்லாத ஒரு உலகத்தில் என்னது, என் இதயமும் அதுபோல் சுற்றி கொண்டு இருக்கிறது. என் இதயம் மட்டுமல்ல, உங்களுடைய எல்லோருடைய இதயமும் அப்படித்தான் சுற்றி கொண்டிருக்கிறது, எல்லையை தாண்டி சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு எல்லைக்குள் வந்து அது வந்து இருக்க வேண்டும். அப்புறம் புதுமை உலகம் மலரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அழுக்கு, தூய்மை, இந்த தூய்மை இல்லாமல் கேவலம், அசிங்கம் எல்லாமே மாறும், எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. புதுமையான டெக்னாலஜிகள்லாம் வருது, செம்மையான விஷயங்கள்லாம் வருது. இளைஞர்கள், வாலிப பெண்கள்லாம் இப்போ அரசியல் என்னவென்பதை உணர்ந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள், எல்லாம் வராங்க. டெக்னாலஜி எல்லாம் வந்து பயங்கரமாக வந்துன்னு இருக்குது. அதில் எது தேவையானது, எது தேவை இல்லாதது என்பதை இளைஞர்களும் வாலிப பெண்களும் தீர்மானிப்பார்கள். ஆமாம், கிழப்பசங்க ஐயோ
இருக்க பசங்க எல்லாம் சாவர காலம் நெருங்கிருச்சு. அதனால் சாவர காலம் நெருங்கிட்டதுனால இளைஞர்களே வாழறாய் நீங்கள் இந்த உலகத்தை உங்கள் தோல் மீது சுமந்து இந்த உலகத்தை சூப்பராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதான் யாரும் வாழ பாடும் காற்றாக நீங்கள் இருக்க வேண்டும். யாரும் உலகத்தில் இருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடியவர் எல்லோரும் வாழ வேண்டும் என்பது தென்றல் காற்று எப்படி பாடுகிறது, எப்படி நதியாய் பாடுகிறது, கடலாய் பாடுகிறது. வீணையில் வந்து அந்த ஸ்வரங்கள் அந்த கம்பிகள் அதை பாடு, கிட்டாரில் ஸ்ட்ரிங்ஸாக இருக்குது பாடுது, எங்கே பார்த்தாலும் எரும மாட்டு வாயிலிருந்து பாடுது, கழுத வாயிலிருந்து வருது. இப்படி எங்கு பார்த்தாலும் காற்று 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 எல்லோரும் வாழ்வதற்காக எப்படி பாடுகிறதோ அதே மாதிரி இளைஞர்களை வாழும் பெண்களை இந்த உலகம் முழுதும் இருக்கக்கூடியவர் வாழ்வதற்காக அவர்களை அனைவரையும் நீங்கள் உங்கள் கைகளில் ஏந்தி தோள்களில் சுமந்து வாழ வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே. Thanks.